1000க்கும் மேற்பட்ட தேயிலை தோட்ட குடும்பங்கள் தங்களுடைய வாழ்வாதாரமின்றி மிகப்பெரிய கஷ்டம். எனவேதான் வன உரிமை சட்டத்தின்படி ஏற்பாடு செய்திட வேண்டும் என்று ஆனால் சொந்த மக்களுக்கு எதிராகவே உச்சநீதிமன்றத்திலும் மறுசு வாழ்வுக்கு ஏற்பாடு செய்திருப்பது அவர்கள் நீதிமன்றத்திலேயும் வாதாடு இடையிலே நான் தேசிய மக்களுடைய ஏற்படக்கூடிய மக்களுக்கு குடிநீரை நிறுத்துறது, பல்வேறு விதங்களில் அந்த மக்களை எனவேதான் தேசிய மனித உரிமை ஆணையத்தில் அவர்கள் 2 பேர் 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் உத்தரவு 6 பிரகாத்து. ஆனால் அதன்படி தான் மீண்டும் இந்த ஆண்டு தலைமைச் செயலாளருக்கு நீங்கள் கடந்த ஆண்டு கொடுத்து அவர்கள் கேள்வி கேட்டு மீண்டும் ஒரு தாக்கலை செய்தார். தான் இப்பொழுது சென்னை யூனிவர்சிட்டி மதுரை கிளையிலே வழக்கு தொடுத்திருக்கிறது. நீதிமன்ற விசாரணைக்கு வர இருக்கிறது. தொடர்பாக அவர்கள் தான் இதற்கு இடையில் கடந்த 2 நாட்களாக முற்றாக நிறுத்திட்டாங்க. மின்சாரம் நிறுத்தியாச்சு, போக்குவரத்து நிறுத்தியாச்சு, எல்லா விதமான கம்ப்ளீட்டா அவங்களுக்கு சாதாரண ஒரு மனித வாழ்வதற்கு என்னெல்லாம் தேவையோ அனைத்து விதமான தடைகளையும் ஏற்படுத்தி இப்பொழுது முழுக்க அவங்களுக்கு அடிப்படை வசதிகள் அத்தியாவசியமான அனைத்துமே மாநில அரசு தடை செஞ்சிருச்சு. ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிற போது அதுக்கு நீதிமன்றத்தில் பதில் சொல்ல வேண்டிய அரசு இது மாதிரி சாதாரண ஏழை மக்கள், பெரிய வசதி படைத்தவர்கள் அல்ல, பெரிய அளவுக்கு அவர்கள் சொத்து சுகம் சேர்த்திருந்தால் இது போல நாங்கள் மலைப்பகுதியில் தான் வாழுவோம் என்று அவர்கள் யாரும் வீம்பு பிடிக்க மாட்டார்கள். அவர்கள் சொந்த அதாவது அந்த பகுதியிலிருந்து கீழே இறங்கி அவர்கள் விட்டு இன்னைக்கு வரலும் இந்த அரசு கொஞ்சம் பேருக்கு அடுக்குமாடி வீடு கட்டுறாங்க. அடுக்குமாடி வீடு அவங்க வேலைக்கு எங்கே போக முடியும்? அவர்கள் ஏற்கனவே தேயிலை பறிப்பதற்கு வனப்பகுதியில் விறகு பொறிக்கோ அல்லது மீன் பிடித்தோ அல்லது ஆடு மாடுகள் மேய்த்தோ அல்லது கொஞ்சம் காய்கறிகள் பயிரிட்டோ வாழை பயிரிட்டோ பழக்கப்பட்டு போனவர்கள். அவர்களுக்கு சொந்த நிலைமை 1 சென்ட் 1 அடி 1 சதுர கூட இல்லாதவர்களை நீங்கள் அனாதையாக கொண்டு கீழே ஆணையம் பிறப்பித்த உத்தரவை கேட்டு நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கின்ற பொழுதே அடிப்படை வசதிகளையும் அவர்கள் சொந்த மக்களையே இந்த அரசு இந்த
தலைமைச் செயலர் அவர்கள் இப்பொழுது அந்த மக்களுக்கான வலியுறுத்துகிறேன். 1937 வந்து 71 வரையிலும் மதுவிலக்கு இருந்தது. அதுக்கு பிறகு மீண்டும் 74 நிறுத்தப்பட்டது. மதுவிலக்கு அமல்படுத்துவதும் ரத்து செய்யப்படுவதுமாக வந்து தொடர்ந்து டாஸ்மாக் கிராமங்கள் தோறும் இளைஞர் கூறுகிறது. இந்த மதுவனுடைய இதுல வந்து முதல்ல அதுக்கு பிறகு இதயத்தை பாதிக்கும். நான்காவது மூளையினுடைய அளவையே சுருக்கிவிடும். சிந்திக்கும் திறனே போயிடும், ஞாபக சக்தியே போயிடும். இவ்வளோ அது வந்து ஒரு அண்மையில் செய்யப்பட்டிருக்கிற ஆய்வினுடைய அடிப்படையில் மது எவ்வளவுங்கிற அளவே கிடையாது. மிக குறைந்த அளவு ஒரு நாள் சாப்பிட்டு கடந்த காலங்களில் வெளிநாடுகள் கூட ஒரு 30 ml தினம் சாப்பிட்டால் உடம்புக்கு நல்லது என்ற ஆராய்ச்சிகள் அதுவும் தவறு என்று நிறுவனமாகிவிட்டது. கள்ள வந்து உணவு மதுவிலக்கே அமல்படுத்தினாலும் கள் வந்து உடம்புக்கு ஒன்றும் செய்ய வந்து பானம் மது பால் என்று தவறாக மக்கள் மத்தியில ஒரு பிரச்சாரத்தை துவக்கி பல இடங்களில் வந்து சட்டத்தையும் பெரிய ஆபத்தாகும். அதாவது கள் உண்ணாமை, கள் வந்து ஒரு மது என்ற காரணத்தினால்தான் 2000 வருடங்களுக்கு முன்பு இயற்றப்பட்ட திருக்குறளிலேயே கல்லுண்ணாமை, கள் உண்ணக்கூடிய அரசனை கண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசர்கள் கூட பயப்பட மாட்டார்கள். கல் உண்ணக்கூடிய பெற்ற தாய் கூட வெறுத்து ஒதுக்குவாள், கல் உண்ணக்கூடிய காதலை கூட வெறுத்து ஒதுக்குவாள் என்று இப்படியெல்லாம் கல்லால் என்னென்னலாம் பாதிப்பு ஏற்படும் என்பது குறித்து இலக்கியங்கள் சொல்லிருக்கு. அதே போல நம்முடைய சிலப்பதிகாரத்தில் முதல்ல 4 விஷயங்களுக்காக இந்த சிலப்பதிகாரம் இயற்றப்பட்டது. ஒன்று வந்து கல்லுண்ணாமை, 2வது கயவத்தனம் கூடாது, 3வது பொய் கூடாது, அடுத்து வந்து கொலை கூடாது. சரிங்களா? இதுதான் வந்து அதனுடைய மிக முக்கியமான அம்சங்கள். சொன்னால் அது மது, அது தீங்கி விளைவிக்கக்கூடியது வந்து 1000 2000 வருடங்களாக இருக்கக்கூடியதை வந்து சிலர் வந்து இதை வந்து கல் வந்து உடம்புக்கு நல்லது என்று, கெடாத கல் என்று எல்லாம் சொல்லுகிறார்கள். அப்படியெல்லாம் வந்து ஒன்றும் கிடையாது. எந்த கல் அந்த பனையில தென்னை மரத்திலிருந்து அது நேராக வெடிகின்ற பொழுது அதை அப்படியே 4 டிகிரி செல்சியஸில், அதாவது பனிக்கட்டியாகக்கூடிய அளவுக்கு அந்த நிலையில் அதை இறக்கி 10 டிகிரி செல்சியஸில் வச்சுருந்தா வேணா, -10 டிகிரி வச்சுருந்தா வேணா அது வந்து அது பேர் நீரான்னு பேர், அது ப்ரோபயாட்டிக்காக இருக்கும். ஆனால் 24 மணி நேரம் வந்து இந்த காலையில் 10 மணிக்கு பானையை கட்டிட்டு அடுத்த நாள் காலையில் இறக்கின்ற பொழுது அது வந்து 16% உடைய மதுவாக ஆல்கஹால் வந்து மாறிடும். குழந்தைக்கும் அந்த கல் கொடுக்கலாம்ங்கிற அளவுக்கெல்லாம் கொண்டு போகிறாங்க. இது வந்து மிக கல்லிலிருந்து விடுதலை, கல் சாராயம்
வேண்டும் என்பதற்காக புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக முதற்கட்டமாக 100 கருத்தரங்குகள் நடத்துவதற்கு கருத்தரங்குகள் பொதுக்கூட்டம் நடத்த முடிவு செய்து இந்த மாதம், அதாவது 27ஆம் தேதி அன்று, ஜூலை 27 அன்று திருச்சியில் 1000 பெண்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு கருத்தரங்கை, அதாவது மதுவிலிருந்து தமிழ் சமுதாயத்தை விடுதலை செய்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் இந்த கருத்தரங்கு துவங்குது. அதுக்கு பிறகு ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி எல்லா தமிழ்நாடெங்கும் மதுவுக்கு எதிரான பிரச்சாரம் தான். சரி, அதாவது சாதி மதம் மொழி இனத்துக்கு அப்பாற்பட்டு பெண்களிடத்தில் ஒரே ஒன்றுக்கு ஏகமாக ஆதரவுன்னு சொன்னால் மதுவுக்கு எதிராக. டாஸ்மார்க் மூடணும், மது ஒழிக்கணுங்கிறதுல எல்லாரும் ஒரே உரிமை தகுந்த, என்ன அரசியலில் அவங்க மாறுபட்டு இருந்தாலும் கூட. ஸோ அதனால் இந்த தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டை மக்களை மதுவினுடைய பிடியிலிருந்து காப்பாற்றுவதற்காக முதற்கட்டமாக ஜூலை 27 திருச்சியில் 2ஆம் தேதி, அதை தொடர்ந்து நாங்கள் எல்லா மாவட்டங்களிலும் எல்லா ஒன்றியங்களும் 7வது மாநில மாநாட்டை மதுரையில் நடத்தவிருக்கிறோம். தேதி இன்னும் முடிவாகலை, இடம் முடிவானவர்கள் நாங்கள் அறிவிப்போம். அதுக்கிடையில் சில பேர் நாங்கள் இந்த புதிய தமிழகம் மக்கள் எஸ்சி பட்டி கோரிக்கையாக இருந்தது உங்களுக்கு தெரியும். நான் இங்கே மதுரையிலே பல முறை ப்ரெஸ் மீட் கொடுத்துக்கிறேன். அதில் 7 உட்பிரிவுகளை ஒன்றாக்கி தேவேந்திர வேளாளர் என்ற ஒரு பெயர் அழைக்கிறதும், அதை எஸ்சியிலிருந்து நீக்கி மிக மிக பிற்பட்டோர் பட்டியல் வைக்கணுங்கிறது 2016 தொடர்ச்சியாக மாநாடுகள், உண்ணாவிரதங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினோம். ஆனால் அதை நிறைவேற்ற வேண்டிய மத்திய அரசு பெயர் மாற்றத்தோடு நிறுத்தி கொண்டது. பட்டியல் மாற்றத்தை செய்து தரல. 2021ஆம் ஆண்டு 4 வருடங்களுக்கு முன்பு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக அதனாலேயே நாங்கள் என்ன செஞ்சோம்னா, அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது மாதிரி பட்டியல் வெளியேற்றத்துக்கு என்ன கோரிக்கை வச்சது பட்டியல் வெளியேற்றம். ஆனால் அதை நிறைவேற்றாமல் பெயர் மாற்றத்தோடு பிஜேபி நிறுத்தி கொண்டது. இப்பொழுது அப்போ கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடக்கின்ற பொழுது எங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு உத்தரவாதம், ஒன்று இன்னும் அடுத்த இது முதல் கட்டமாக இதை செஞ்சுக்கிறோம், அடுத்த கட்டமாக செஞ்சாரோங்கிற ஏதாவது ஒரு உத்தரவாதம் கொடுங்க, அப்பொழுதுதான் கூட்டணியில் சேர முடியும் என்பது கூட நாங்கள் 2021 வச்சு, அதன் காரணமாகவே நாங்கள் கூட்டணிக்குள்ளே போகாமல் தனித்து நின்னோம். அதனால் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு கூட ஏற்பட்டது கூட சொல்லலாம். இப்போ அதை இப்போ மீண்டும் இப்போ இந்த தேர்தலுக்கு எடுக்க முடியாது. இப்போ நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தல் இது சட்டமன்ற தேர்தல். இப்போ ஒரு கோரிக்கை வச்சுன்னா மத்திய அரசு வைக்கணும், மாநில அரசு வைக்கணும். இது 2021-26 சட்டமன்ற தேர்தல் மிக 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 முக்கியமானது. இந்த நாட்டில் ஏழை மக்கள், விளிம்பு நிலை மக்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறாதனால நம்ம பல்வேறு விஷயங்கள் சட்டமன்றத்திலே பேச முடியறதில்லை. அதே போல் இந்த மக்கள் இன்றைக்கி இந்த தமிழ்நாட்டில் பல்வேறு விஷயங்கள் இருக்குது. 2021 சட்டமன்ற தேர்தலின் போது திமுக பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தது, பல வாக்குறுதிகளை காப்பாற்றவில்லை. உதாரணத்துக்கு நீட் ரத்து பண்ணல, குறிப்பாக கல்வி கட்டணத்தை ரத்து செய்கிறதாக மாணவர்களுக்கெல்லாம் உத்தரவாதம் கொடுத்தாங்க. அதையெல்லாம் இன்றைக்கி அதனால் பல குடும்பங்கள் பெரிய கஷ்டத்துக்கு ஆளாங்க, எதுவுமே செய்யலை. இப்படி இருக்கிறப்போ 2026 ஒரு நல்லாட்சி அமையணும், நம்முடைய கருத்தையும் உள்வாங்கிய ஒரு மினிமம் காமன் ப்ரோக்ராமோட அனைத்து மக்களும் உள்ளடக்கிய ஆட்சி அதிகாரத்தை அமைப்பதற்கு உண்டான தேர்தல் நேரத்தில் சில அமைப்புகள் வேண்டுமென்றே குழப்ப வேண்டும். இந்த தேவேந்திர வேளாளர்களுடைய அந்த பட்டியல் வெளியேற்றங்கிற அந்த உணர்வை எக்ஸ்ப்ளாய்ட், அவர்களை சுரண்டக்கூடிய வகையில் சில அமைப்புகள் தேனியிலையும் அதே போல் திண்டுக்கல்லையும் மாநாடு போடுறாங்க. இதுக்கும் புதிய தமிழகத்துக்கும் எந்த விதமான தொடர்பு கிடையாது. தேவேந்திர மக்கள் இப்பொழுது அந்த கோரிக்கையை முன்னிறுத்துவது 2026 சட்டமன்ற தேர்தலில் அரசியல் அதிகாரத்தை நோக்கி அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்பதிலிருந்து அது திசை மாறி போயிடும். அதனால் புதிய தமிழகம் கட்சி 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த மட்டிலும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறுவது, கணிசமான வெற்றிகளை பெறுவது என்ற நோக்கத்தோடு மட்டுமே நாங்கள் இந்த தேர்தலை அணுகின்ற காரணத்தினால தேவேந்திர வேளாளர் மக்கள் பொய்யா பிரச்சாரம் பண்ணி
இந்த நேரத்தில் வந்து சில பேர் வந்து தங்களுக்கு ஒரு களத்தை உருவாக்குவதற்காக இந்த மக்களை திசைப்பிற்கு அவர்கள் யாரும் இரையாகிவிட வேண்டாம். ஒரே நோக்கமாக இன்னைக்கு வந்து 2026 சட்டமன்றத்தில் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி மட்டுமே பயணிக்க வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் ஆகும். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம், கடந்த 8ஆம் தேதி அன்று திருநெல்வேலி மாவட்டம் வடக்கன்குளம் அருகே, பணக்குடி அருகே ஒரு தனியார் விடுதியில் தங்கியிருந்த மாணவன் பேர் என்ன, சேர்மன் துறை என்ற மாணவன் வந்து அவர் வந்து கிணத்தில் விழுந்து இறந்து விட்டதாக பெற்றோர் தகவல் கிடைச்சு அவங்க போய் பார்த்தப்போ பாடி பார்த்தாங்க. ஆனால் பெற்றோர் இடத்துல எதுவுமே சொல்லாமல், போஸ்ட்மார்ட்டம் வீடியோ கவரேஜ் பண்ணாமல் உடனடியாக வந்து அவங்களா பண்ணி பாடியை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்தாங்க. ஆனால் நாங்கள் வந்து வழக்கு அந்த பேரோட பெற்றோர் போட்டிருக்கோம். அந்த வழக்கு வந்து இன்றைக்கி விசாரணைக்கு வருகிறது. ஸோ காவல்துறை வந்து ஒரு இதுபோல் இப்போ தான் வந்து நம்ம திருப்புவனம் அஜித்குமார் மேட்டரில் இவ்வளோ பிரச்சனை வந்தது. அது தனியார் ஒரு விடுதியில் நடந்தது. தவறு அது அவர்கள் பக்கம் இருக்கலாம், அது மாணவர் பக்கம் இருக்கலாம். யாரும் உடனடியாக வந்து எந்த குற்றச்சாட்டு சொல்லலை. ஆனால் நேர்மையாக வந்து போஸ்ட்மார்ட்டம் நடத்துகிற கூட ஏன் காவல்துறை இது மாதிரி வந்து ஒருதலை பிச்சமாக நடக்குதுன்னு தெரியல. ஸோ இதெல்லாம் மீண்டும் காவல்துறை தங்களை ஒரு படிப்பனையிலிருந்து இன்னொரு படிப்பனையாக ஒரு பிரச்சனையிலிருந்து கற்றுக்கொள்வதற்கு பதிலாக தவறு மேல் தவறு செய்கிறாங்க. அது ஏற்படுது அல்லங்கிறது தான் என்னுடைய வேறு. ஓகே, தேங்க்யூ. அது ஒன்று புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக வந்து தேதிகளிலும் முதற்கட்டமாக சுற்றுப்பயணம் பண்ணுங்க. இன்று முதல் வந்து இப்பொழுது வந்து சிலுவுத்தூர், வத்ராயிருப்பு, அதுக்கு பிறகு வந்து ராஜபாளையம், தென் அதேபோல் குருவிகுளம் வந்தியவங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து 2ஆம் தேதி மாஞ்சோலை தேயிலை தொழிலாளர்களுக்கான பேர் நடக்குதுங்க. 23 மாலையிலும் 24ஆம் தேதி அரசியல் பயிரங்கம் நடக்குது. தேங்க்யூ.